இந்த இடத்துல நேற்று காலையில் ஆய்வு பண்ணிக்க வந்திருந்தேன். 2 ஸ்கேன் இதே டைரக்ஷனில் தான். இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் எனக்கு சந்தேகம் வரல. இதில் அங்கே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜென்ரலாக இந்த ஏரியாவில் நிறைய தண்ணிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இங்கே ஒரு 2 தெரு வடக்க தள்ளி தான் ஒரு 2 இன்ச்சு தண்ணி வரக்கூடிய இடம். இந்த இடம் ஃபுல்லாகவே கொஞ்சம் லெஸ் ஹீல்டு ஏரியா தான். 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி தான் ஓடுமே வழிய நிறைய வராது. அங்கே நிறைய தண்ணி வந்ததுனால எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே லீச்சிப்பட்டு டேங்க் கிடக்கு. 17 மீட்டர் லென்த் வச்சுருந்தேன். இப்போ 10 மீட்டராக சுருக்கிட்டேன். அதாவது முன்பக்கம் பைப் லைன் கிடக்கு. அது பக்கமும் போகாமல் இங்கே லீச்சிப்பட்டு டேங்க் இருக்கலாம் இந்த வீட்டில். அது பக்கமும் போகாமல் டிஸ்டன்ஸை குறைச்சி இப்போ 10 மீட்டருங்கிற லென்த்தில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆழம் 125 மீட்ரு. ஏன்னா இந்த ஏரியா மேலூத்து ஏரியா தான். அதனால் 125 மீட்ரு தான் மினிமம் பார்க்க முடியும். 125 மீட்டருக்கு பார்த்துட்ருக்கேன். இது ரிசல்ட்டு நேற்று வந்த ரிசல்ட் வருதா இல்லை வேறு ரிசல்ட் வருதாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். இது இந்த அந்த நேற்று பார்த்த 2வது ஸ்கேன்லேயே ரிப்பீட் பண்ணி 10 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு குறைச்சி பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே நிறைய தண்ணி வரும்னு அடையாளம் பண்ண இடத்த விட்டு ஒரு 2 மீட்ரு வடக்கு தள்ளி அடையாளம் வருது. அது கரெக்டாக 40 to 80 அடிக்குள்ளே. இந்த இடத்த பொறுத்தவரை கண்டிப்பாக 40 அடி தான். 40 அடியில் ஒரு ஈரம் சகதி அதிகப்படி 1 இன்ச்சு தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. நேற்று அடையாளம் பண்ண இடத்துல இன்றைக்கி ஒரு இண்டிகேஷனும் இல்லை. அதில் தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வரலை. இப்போ அந்த ஏற்கனவே நிறைய தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டை அடையாளத்தை ஏறக்குறைய வடகிழக்கு தென்மேற்கு திசையை நோக்கி நான் இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் இந்த ரிப்போர்ட்டில் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு புது டெக்னாலஜி. இது நம்ம டிஸ்டன்ஸு வைக்கிறத பொறுத்து, ஆழம் வைக்கிறத பொறுத்து ரிப்போர்ட்டு மாறுது. அல்லது பக்கத்தில் இங்கே பாருங்க, இந்த இது பக்கத்தில் ஏதாவது போர்வெல், சேஃப்டி டேங்கு, மறுபடியும் தண்ணி தொட்டி இந்த மாதிரி இருந்தாலும் பாதிப்படையுது. இன்றைக்கி தெளிவாயிரும். இந்த ஏரியானுடைய பொதுவான ஜியாலஜிங்கிறது 40 அடி அல்லது 60 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான். எனக்கு இங்கே பல ஒரு 50-100 இடத்துக்கு மேலே இங்கே ஆய்வு பண்ணி செஞ்சு ரிப்போர்ட்டு கொடுத்துருப்பேன். அது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே இந்த ஸ்கேன் மூலமும் ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் 2-2.5 இன்ச்சு ஈல்டு வந்திருக்கு. 60 அடி மிக அரிதாக 80 அடியில் ஒரு ஆளுக்கு வந்தது. அது எல்லாமே 2.5 இன்ச்சு ஈல்டு தான். பெஸ்ட்டுன்னு அடையாளம் வச்ச 2வது ஸ்கேன் அடையாளத்தை கிராஸ் பண்ணி கிழக்கு மேற்கு இல்லாமல் வடகிழக்கு தென்மேற்கு இணைச்சி இன்றைக்கி 2வது ஸ்கேன் பண்ணதில் நேற்று அடையாளம் வச்ச அதே இடத்துல இன்றைக்கும் அடையாளம் வருது. அதனால் ஃபஸ்ட்டு நேற்று அடையாளம் வச்ச இடத்துல போர்வெல் போட சொல்லியாச்சு. 40 அடியில் எதிர்பார்க்கலாம். 30 அடிக்கு கீழே அதிகப்படி 80 அடி தான். அதுக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான். எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறத ரிசல்ட்டை அவளோட எதிர்பார்க்க அவங்க ஃபீட்பேக்கு கொடுத்தா அதையும் அப்லோட் பண்ணுவோம். இன்றைய முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் 80 அடிக்குள்ள தண்ணி இருக்க மாதிரி ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. இது வேறு டைரக்ஷனில் பார்த்த அதே இடத்தினுடைய ரிப்போர்ட்டு. அதுலேயும் 80 அடிக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட்டு வருது. ஆகையால் நேற்று தேர்வு செய்த இடமே மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் அதிகப்படி 100 அடி ஆழம் போர்வெல் போடணும். 40 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே தண்ணி வருதான்னு எதிர்பார்க்கலாம்.